வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க TechApps தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது iPhone 15 ஃபைனலி லான்ச் ஆயிருச்சுங்க. சோ இந்த வீடியோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம நடுராத்திரி 1:26க்கு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ நம்ம செப்டம்பர் 12th ஆப்பிள் ஈவென்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Apple Watch Series 9 லான்ச் பண்ணிருக்காங்க, Apple Watch Ultra 2 லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா மைனர் அப்கிரேட் தான், பெருசா எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அண்ட் மெயினான விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா iPhone 15 சீரிஸ். அண்ட் இது இல்லாம AirPods Pro 2 ஓட ஒரு USB-C வெர்ஷனையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல அந்த போர்ட்டை தவிர வேற எந்த சேஞ்சஸுமே இல்ல. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம iPhone 15 சீரிஸை மட்டும் தான் கவர் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone 15 சீரிஸ்ல மொத்தமா 4 மாடல் லான்ச் ஆயிருக்கு. சேம் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு iPhone 14ல வந்து அதே மாடல்ஸ் தான். iPhone 15, 15 Plus, 15 Pro, 15 Pro Max. இந்த வாட்டி அல்ட்ராலாம் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணல, அது நெக்ஸ்ட் இயர் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சீரியஸா சொல்லணும்னா இந்த வருஷம் ஆப்பிள் ப்ரோ மாடலை விட நான் ப்ரோ மாடல், அதாவது 15 and 15 Plusல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone 15 and 15 Plusல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன்ல ரவுண்ட் எட்ஜ் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ப்பா கட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கை வெட்டுதுன்னு சொன்னாங்க, பட் எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. பட் நிறைய பேர் சொன்னதுக்காகவே பாத்தீங்கன்னா ஆப்பிள் அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல, பட் மெயினான விஷயம் இங்க டிசைன் வைஸ் சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா மேட் கிளாஸ் நம்மளுக்கு பின் பக்கத்துல கொடுத்திருக்காங்க. ப்ரோ மாடல்ல எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபினிஷ் நம்மளுக்கு இந்த நான் ப்ரோ மாடலுக்கே இருக்கு. வித் உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்லயும் வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு ப்ராடக்ட் ரெட் கொண்டு வரல, அதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ப்ராடக்ட் ரெட் மேட்டி ஃபினிஷ்ல வந்தா சூப்பரா இருந்திருக்கும், பட் அதுக்கு பதிலா பிளாக் கொண்டு வந்திருக்காங்க. ரியலி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போனோட ஹைட் வித் எல்லாம் பாத்தீங்கன்னா iPhone 14ஓட கம்பேர் பண்ணும்போது 15ல கொஞ்சம் மாறுது. மில்லிமீட்டர்ல தான் இருக்கு, பெருசா நம்மளுக்கு கையில எடுக்கும் போது அந்த சேஞ்ச் தெரிய போறது இல்ல. பட் இருந்தாலும் iPhone 14ஓட கேஸ் டெம்பர் கிளாஸ்லாம் நம்ம 15ல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் iPhone 14க்கு ஈக்குவலா தான் iPhone 15 இருக்கு. அண்ட் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இல்லாம மேஜரா ஆப்பிள் iPhone 15ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா 4 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல முதல் சேஞ்ச் டிஸ்பிளேல நம்மளுக்கு அக்ராஸ் தி சீரிஸ் iPhone 15 லைனப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு iPhone 15 and 15 Plus இந்த வருஷம் டைனமிக் ஐலாண்டோட வருது. இது இல்லாம பிரைட்னஸையும் பாத்தீங்கன்னா 2000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது நம்ம ரியல் வேர்ல்ட்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 200 nits எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் உங்களுக்கு iPhone 15ல கிடைக்குது 14ஓட கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் இயர் நம்மளுக்கு 14 Proல என்ன பிரைட்னஸ் இருந்துச்சோ அந்த சேம் பிரைட்னஸ் இந்த வருஷம் நம்மளுக்கு iPhone 15ல கிடைக்குது. அண்ட் வழக்கம் போல நம்மளுக்கு iPhone 15ல 60Hz டிஸ்ப்ளே தாங்க, 90Hz 120Hz கொடுக்கல, பட் கண்டிப்பா கொடுத்திருக்கணும். அண்ட் இது இல்லாம ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இது கிடையாது. ஏன் இப்படி பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. இதெல்லாம் அவங்க நினைச்சா ஈஸியா கொடுக்கலாம், வேணும்னே ப்ரோ மாடல்ல விக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அடுத்தபடியாக ரெண்டாவது சேஞ்ச் பாத்தீங்கன்னா USB-C போர்ட்டை ஃபைனலி ஆப்பிள் கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு தடவை ஐபோன் எடுத்துட்டு போகும்போது தனியா ஒரு கேபிள கேரி பண்ற மாதிரி இருக்கு. அந்த பிரச்சனையை நம்மளுக்கு iPhone 15ல சால்வ் பண்ணிட்டாங்க. பட் சால்வ் பண்ணதோட இல்லாம சும்மா விடுவாங்களா ஆப்பிள், அங்க ஏதாச்சும் ஒரு செக் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் நம்மளுக்கு USB-C போர்ட் iPhone 15 and 15 Plusல வந்திருந்தாலும் அதோட ஸ்பீடு நம்மளுக்கு சேம் as லைட்னிங் தான் இருக்க போகுது. அதாவது USB 2.0 ஸ்பீட்ல தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு தேதிக்கு 480 MB/s தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 4K வீடியோலாம் எடுக்கிறீங்க, அதை வந்து பிசில போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா டைம் ரொம்பவே அதிகமா எடுக்கும். பட் எனிவே USB-C போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் யூஸ் பண்ணலாமா, அதனால எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரியலங்க. நான் வாங்கி டெஸ்ட் பண்ண தான் போறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் இதுல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸுக்குள்ள கொடுக்குற USB-C கேபிள் பாத்தீங்கன்னா பிரைடட் கேபிளா கொடுக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம், கேபிளோட லைஃப் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் மூணாவது பெரிய சேஞ்ச் நம்மளுக்கு நான் ப்ரோ மாடலுக்கு பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா கேமரால 48 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸ். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் இருந்த iPhone 14 Proவோட கொஞ்சம் பெரிய சென்சாரா தாங்க இருக்க போகுது. அண்ட் இந்த மெயின் லென்ஸ்ல இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சல் லென்ஸ் நம்மளுக்கு 2x ஆப்டிகல் ஜூமும் போகும்னு சொல்றாங்க. ஹார்ட்வேர் லெவல்ல இல்லங்க, சாஃப்ட்வேர் லெவல்ல 2x போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு 2x ஆப்டிகல் ஜூம் சாஃப்ட்வேர்லயோ ஹார்ட்வேர்லயோ பட் கரெக்ட்டா ஆப்பிள் ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ அதனால கண்டிப்பா நான் ப்ரோ மாடலுக்கு இது ஒரு நல்ல விஷயம். சோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மெயின் கேமரா வேற லெவல்ல இருக்க போகுது. அண்ட் தென் வழக்கம் போல பாத்தீங்கன்னா iPhone 15ல இருக்கிற எல்லா கேமராஸுமே 4K 60 FPS சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது இல்லாம நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா HEICல நமக்கு ரான்னு போட்டு ஒரு இடத்துல நான் பார்த்தேன். சோ மேபி ரா போட்டோஸ் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு நான் ப்ரோ மாடல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு கரெக்டா தெரியல, ஒரே ஒரு இடத்துல நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் தென் நம்மளுக்கு இன்னொரு லென்ஸ்
பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அது நமக்கு 12 MP லே தான் இருக்கு. பட் சென்சார் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பண்ணிருக்கனால கண்டிப்பா அதுலயுமே பெட்டரான இமேஜ் குவாலிட்டி கிடைக்கும். இது இல்லாம நமக்கு சாஃப்ட்வேர் லெவல்ல போர்ட்ரேட் மோட்லாம் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால அந்த எட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா கட் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற 12 மெகா பிக்சல் கேமரா பத்தி பெருசா எதுவுமே ஆப்பிள் சொல்லலாம் அங்க எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபைனலி 4வது சேஞ்ச் பாத்தீங்கன்னா A16 Bionic. இந்த ப்ராசஸர் ஒன்றும் புதுசு இல்லைங்க. நம்ம iPhone 14 Proல பார்த்தோம் இல்லையா, அந்த சேம் ப்ராசஸர் தான். 6 கோர் CPU 5 கோர் GPU ஓட வரக்கூடிய சிப், 4 நானோமீட்டர் ப்ராசஸருங்க. ஸோ iPhone 14 ஓட கம்பேர் பண்ணும்போது iPhone 15 ஓட பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் இது இல்லாம ஒரு சில மைனர் சேஞ்சஸையும் கொண்டு வந்திருக்காங்க. லைக் கால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. மேபி இயர் பீஸ் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை கரெக்டா அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் தென் செகண்ட் ஜெனரேஷன் அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இன்னொரு ஐபோன் யாராச்சும் வச்சிருக்காங்க, இதே மாதிரி iPhone 15 இல்ல 15 Pro யாராச்சும் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க ட்ராக் பண்ண முடியும். அதாவது கரெக்டா அது எங்க இருக்கு அப்படிங்கறத அக்யூரேட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாம நீங்க வந்து ஆப்பிள் வாட்ச், அதாவது இப்ப ரீசெண்டா லான்ச் ஆனதை யூஸ் பண்றீங்கன்னா அதையுமே கரெக்டா எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லொகேட் பண்ண முடியும். அண்ட் இதுல நான் டிசப்பாயிண்ட் ஆன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தாங்க. பேட்டரி லைஃப் கண்டிப்பா iPhone 15ல பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா 4 நானோமீட்டர் சிப். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா iPhone 15 ஓட பேட்டரி லைஃப் சேம் as iPhone 14 தாங்க இருக்கு. 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப். iPhone 14 and 14 Plusலே நல்ல பேட்டரி லைஃப் தான் இருக்கு. ஸோ அதே பேட்டரி லைஃப் நம்ம 15லேயும் கண்டினியூ பண்றாங்க. பட் நான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் மற்றபடி இந்த பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடு தான், எந்த பிரச்சனையும் அங்க இல்ல. பட் நான் மெயினா எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். அது நம்மளுக்கு இந்த வருஷம் வரல. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து iPhone 15 and 15 Plus ஓட பிரைஸ் இந்தியால எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 80,000. நம்மளுக்கு போன வருஷம் iPhone 14 இதே பிரைஸ் எல்லாம் லான்ச் ஆச்சு. 128GB iPhone 15 பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் காஸ்ட் ஆகுது. அதுவே நீங்க 15 Plus எடுக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகி உங்களுக்கு 90,000 கிடைக்கும். 128GB சேம் as நம்மளுக்கு 14 Plus தாங்க. பிரைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் கொண்டு வரல, சேம் பிரைஸ்க்கு தான் உங்களுக்கு கிடைக்குது. ப்ரீ ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எல்லா ஸ்டோர்ஸுக்குமே பாத்தீங்கன்னா 22nd ல இருந்து அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான் ப்ரோ மாடலுக்கு உண்மையிலே ஒரு நல்ல அப்கிரேட் தாங்க. ஸோ எவ்ரி இயர் ஆப்பிள் இந்த மாதிரி அப்கிரேடை கொண்டு வந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் iPhone 14ல எதையுமே அவங்க மாத்தல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. இன்னுமே ஒரு சில நான் எதிர்பார்க்குறேன், அது கிடைக்கல. பட் இருந்தாலும் இது ஓகே, ஒரு நல்ல அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மெயினாக ப்ரைஸிங்கும் சேமாக வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, iPhone 15 வாங்கலாமா ப்ரோ, 15 Plus வாங்கலாமா ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போதைக்கு எதையுமே வாங்காமல் வெயிட் பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயம். ஏனுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். iPhone பையிங் கைட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வரும். அதில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு தேதியில் என்னென்ன ஐஃபோன் மாடல்ஸ் இருக்கு, எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஐஃபோன்ஸ், அதாவது iPhone 14, 14 Plus, iPhone 13 SC இந்த எல்லா மாடல்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 10,000 ரூபாய் பிரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. MRP பிரைஸ்லேருந்து 10,000 குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபிளிப்கார்ட்டோட சேல், அமேசானோட சேலில் இன்னுமே கம்மியாக கண்டிப்பாக இந்த மாடல்ஸ்லாம் வரும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோ மாடல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு ஆப்பிள் iPhone 15 Pro and 15 Pro Max லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா கிடையாதுங்க. அண்ட் 15ல நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா 15 Proலயும் இருக்கு. என்னென்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் iPhone 15 Pro and 15 Pro Maxல டைட்டானியம் பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைட்டானியம் பில்ட் கொடுக்கிறது மூலமா போன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஆக்சுவலா டைட்டானியம் கிடையாதுங்க, டைட்டானியம் அலாய் தான் கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் வெயிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா லெஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 206 கிராம்ல இருந்துச்சு iPhone 14 Pro. இப்போ iPhone 15 Pro பாத்தீங்கன்னா 186 கிராம் ஆயிருச்சு. ஸோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்ல இருக்கு. அண்ட் ரெண்டாவது சேஞ்ச் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல. ஸோ டிஸ்பிளேல எதையுமே மாற்றல. பிரைட்னஸ், அந்த டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே HSL 14 Pro மாதிரி தான் இருக்கு. டிஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தின்னான பெஸ்ஸில் நம்மளுக்கு iPhone 15 Pro மாடலில் கிடைக்குது. அண்ட் மூணாவது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி iPhone 15க்கு பார்த்த மாதிரி 15 Proலையுமே பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் சைஸில் நம்மளுக்கு டிஃபர் ஆகிறனால iPhone 14 Proவோட ஆக்சசரிஸை நீங்கள் 15 Proல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நாலாவது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராஸில் வழக்கம் போல் 3 கேமராஸ் நம்மளுக்கு ப்ரோ மாடல்ஸில் கொடுக்குறாங்க. சேம் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுக்குறாங்க. பட் 15ஓட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி 15 பார்த்தோம் இல்லையா, அதை விட பெரிய சென்சார் தான் 15 Proல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால கிளாரிட்டி எல்லாம் பெட்டரா உங்களுக்கு கிடைக்கும் 15ஓட கம்பேர் பண்ணும்போது 15 Proல. அண்ட் தென் இதில் மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ். இதுக்கு முன்னாடி 14 Proல பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிகல் ஜூம் தான் போகும். பட் இந்த 15 Pro Maxல 5x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் போகும். அதாவது 120 மில்லிமீட்டர் வரைக்கும் ஜூம் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா Pro Maxல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தாங்க. நம்மளுக்கு நார்மல் Pro நீங்க வாங்குறீங்கன்னா சென்சார் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க டெலிஃபோட்டோ லென்ஸ். பட் ஜூம் பாத்தீங்கன்னா 3x தான் போகும். Pro Max மட்டும் தான் 5x
ஆப்டிகல் ஜூம் போகும். அண்ட் இது இல்லாம அந்த 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அதையுமே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்கா சொன்னாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. அண்ட் தென் இப்போ 5வது சேஞ்ச் பாத்தீங்கன்னா USB-C போர்ட். நமக்கு USB-C போர்ட் அக்ராஸ் த iPhone 15 லைனப் கொண்டு வந்துட்டாங்க. பட் ப்ரோ மாடல்ல மட்டும் தான் USB 3.0 ஸ்பீட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த USB-C போர்ட் மூலமா நீங்க டைரக்டா உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்ல எக்ஸ்டர்னல் டிரைவை நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணிக்க முடியும். வீடியோவுமே டைரக்டா ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட ஸ்பீட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். 5 ஜிகாபைட்ஸ் per செகண்ட்ல இருந்து 20 ஜிகாபைட்ஸ் per செகண்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. இது அப்படியே நான் ப்ரோக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கும். பட் சார்ஜிங் ஸ்பீடை பத்தி எதுவுமே தெரியலங்க. சார்ஜிங் ஸ்பீட் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணதா ஆப்பிள் சொல்லல. ஸோ அதே சார்ஜிங் ஸ்பீட் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. அண்ட் இப்போ 6வது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா A16 Bionic. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருந்தாங்க A17 Bionic சிப்புக்கு. இது வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்துருந்தாங்க. பட் இது 3 நானோமீட்டர் சிப்பா அப்படிங்கிறத ஆப்பிள் சொல்லல. ஸோ அது 3 நானோமீட்டரா என்னங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரியல. பட் இதில் ஆப்பிள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 கோர் CPU அண்ட் 6 கோர் GPU கொடுத்துருக்காங்க. ஒரு கோர் எக்ஸ்ட்ரா GPU நம்மளுக்கு ப்ரோ மாடலில் கிடைக்குது. அண்ட் இது இல்லாமல் ரேமையுமே இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் அஃபிஷியலா எதுவுமே தெரியல. அண்ட் ஆப்பிளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ பார்ப்போம் பெஞ்ச்மார்க் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசலாம். அண்ட் ஃபைனலி ப்ரோ மாடல்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பெரிய அப்கிரேட்லாம் இல்லைங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்ஷன் பட்டன் சொல்லி ஒரு பட்டன், அந்த சைலன்ஸ் சுவிட்சுக்கு பதிலா இந்த ஆக்ஷன் பட்டன் வந்திருக்கு. அதை வந்து நீங்க ஆக்சுவலா கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் பேட்டரி லைஃபும் ப்ரோ மாடலுக்கு நம்மளுக்கு சேம் ஆஸ் தான் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா iPhone 15 ப்ரோல மட்டும் நம்மளுக்கு Wi-Fi 6E கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நார்மல் 15க்கு அது கிடையாது. இத கண்டிப்பா iPhone 15லயும் கொடுத்திருக்கணும். ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் தென் ஃபைனலி iPhone 15 ப்ரோவோட பிரைசிங். சோ ஆப்பிள் லான்ச் பண்ணும்போது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. $999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்தியன் கரன்சிக்கு நம்ம வரும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் இந்த வருஷமும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. பட் இந்தியாவில் மட்டும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,35,000க்கு iPhone 15 ப்ரோவோட பேஸ் மாடல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 128GB மாடல். அதுவே நீங்க 15 ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் இந்த தடவை 256GB தான் கிடைக்குது. 128GB கிடையாது அதுல. அண்ட் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.6 lakhs காஸ்ட் ஆகுது. இது ரெண்டோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தாங்க இருக்கு. பிரைஸ் ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம். அண்ட் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா iPhone 14 ப்ரோ எல்லாமே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் டாக்டிக்ஸ் இருக்கு ஆப்பிளுக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். அண்ட் தென் ஃபைனலி நான் ஆப்பிள் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆப்பிள் பாத்தீங்கன்னா நடுவில் அந்த லான்ச் ஈவெண்ட்ல ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பூமி மாதாவே வந்து பேசுற மாதிரிலாம் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஆப்பிள் வந்து சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியா போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும் நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான். ஸோ ஆப்பிள் பாத்தீங்கன்னா சார்ஜரை ரிமூவ் பண்ணாங்க. அந்த சார்ஜரை ரிமூவ் பண்றது மூலமா ஆப்பிள் வந்து அவங்களோட இ-வேஸ்ட்டை குறைச்சாங்க, கார்பன் எமிஷனை குறைச்சாங்க. பட் ஆப்பிள் ஒரு பக்கம் குறைச்சாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம். நான் ரீசெண்டாக கூட எம்ப்ராய்டில் ஒரு அடாப்டர் வாங்கியிருந்தேன். அந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 4 நாளில் போயிடுச்சு. அதை உடனே கொடுத்துட்டு இன்னொரு அடாப்டர் வாங்கினேன். ஸோ இது மூலமாக கார்பன் எமிஷன் ஜாஸ்தி ஆகுது, இ-வேஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. அவங்க கொடுக்கறது ஒரு நல்ல அடாப்டராக கொடுத்தோம்னா அதை நம்ம வந்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அது வேலை செய்ய வரைக்கும் வச்சுருப்போம். நம்ம லோக்கலில் வாங்கும் போது கம்மியான விலைக்கு வாங்கும் போது அதோட லைஃப் கம்மியாகும். நம்ம திருப்பி மாற்றும் போது அது ஈகோ ஃப்ரெண்ட்லியே இருக்காது. ஆப்பிளுக்கு மேபி அவங்க சைடில் ஸோ நான் வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் ஓவரால் நம்ம ஈகோ சிஸ்டமில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இ-வேஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆகும். ஆப்பிள் வந்து அதை அதிகம் தான் படுத்துறாங்க. இந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஸோ நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் iPhone 15 வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். 15 ப்ரோ தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் ஆக்சுவலாக அதை பெரிய சேஞ்சஸ் பண்ணல இல்லையா, அதனால 15 வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். அண்ட் iPhone 15 ஒரு 4-5 கலர்ல வருது. அதுல எந்த கலர் வாங்கலாம் அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கலரை வாங்கி நான் ரிவ்யூ பண்றேன். அண்ட் சீக்கிரமே இன்னும் நிறைய விஷயங்கள் iPhone 15 பத்தி பேசலாம். அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஓகே गाइस, மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.